இரண்டாம் நாள் பயணமாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குலவணிகர்புரம் பகுதிக்கு வருகை புரிந்துள்ளார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். தற்போது அவர் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ தேவாலயம் வந்துள்ள அவர் சிறப்பு வழிபாட்டில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். தேவாலயத்திற்கு வருகை புரிந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கிறிஸ்தவ மக்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுக்கும் காட்சிகளையும் முன்னரே நாம் பார்த்தோம். தற்போது அவர் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ தேவாலயத்தில் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு வருகிறார். குழந்தைகளும் அவரை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்றனர். இரண்டாம் நாள் பயணமாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து எழுச்சி உரையாற்றி வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அந்த வகையில் தற்போது அவர் குலவணிகபுரம் பகுதிக்கு வருகை புரிந்துள்ளார். அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு வருகை புரிந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். வழிபாட்டிற்கு பின்னர் குழந்தைகள் மற்றும் கிறிஸ்தவ பெருமக்கள் அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் நேரலையாக நாம் பார்த்தோம். திருநெல்வேலி மாநகர பகுதிக்கு உட்பட்ட குலவணிகர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ கிறிஸ்தவ தேவாலயம் பகுதிக்கு வருகை புரிந்துள்ள புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. சிஎஸ்ஐ கிறிஸ்தவ தேவாலயத்தில் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை அப்பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்களும் குழந்தைகளும் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்றனர். குழு புகைப்படம் எடுத்து வருகின்றனர். கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பெரும்பான்மையான கிறிஸ்தவ பெருமக்களும் திரண்டு நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இரண்டாம் நாள் பயணமாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களை சந்தித்து எழுச்சி உரையாற்றி வருகிறார்.